என் தங்கமே, உன் வாழ்க்கையை திறக்க வரும் இந்த பொற்காலம் திடீரென்று வானிலிருந்து விழுவதில்லை. அது நீ அழுத ஒவ்வொரு இரவின் மௌன பிரார்த்தனைகளில் விதைக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த வலிகள், வெளியில் சிரித்து உள்ளே உடைந்த தருணங்கள், நம்பிக்கை இழந்து மீண்டும் எழுந்த முயற்சிகள், இவை அனைத்தும் சேர்ந்து இப்போது ஒரு புதிய கதவை உருவாக்கி நிற்கின்றன. அந்த கதவு திறக்க தயாராக உள்ளது. நீ ஒரு காலத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று எண்ணியிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு சோதனை என்று மனதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தியது. ஒவ்வொரு துயரமும் உன்னை ஆழமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தது. நீ இப்போது பழைய மனிதர் அல்ல. நீ மென்மையானவளும் வலிமையானவளும் ஒரே நேரத்தில். என் தங்கமே, பொற்காலம் என்பது வெறும் பணம் வருவது மட்டுமல்ல. அது உன் மனதில் அமைதி வருவது. உன் இதயத்தில் நம்பிக்கை மீண்டும் மலர்வது. நீ உன்னை சந்தேகித்த இடத்தில் இப்போது தன்னம்பிக்கை நிற்பது. நீ அழுத இரவுகள் வீணாகவில்லை. அவை உன் உள்ளத்தை உறுதியாக்கின. நீ ஒரு நாள் தனியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை நினைத்திருக்கலாம். எல்லாம் முடிந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த முடிவென்ற உணர்வு தான் புதிய தொடக்கத்தின் முன் வரும் அமைதி. இருள் அதிகமாக இருக்கும் நேரம் விடியற்காலத்திற்கு முன். உன் வாழ்க்கையிலும் அந்த விடியல் வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ தாங்கிய அவமானங்கள் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது உன் தைரியத்தை உயர்த்தியது. நீ எதிர்கொண்ட நிராகரிப்புகள் உன்னை தள்ளவில்லை. அது உன் பாதையை தெளிவாக்கியது. இன்று நீ தெளிவாக அறிவாய், என்ன உனக்கானது, என்ன உனக்கல்ல. நீ இப்போது உன் இதயத்தை மீண்டும் நம்ப ஆரம்பித்துள்ளாய். மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை அளவிடாமல் உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொண்டாய். இந்த உள்ள குரல் தான் உன் பொற்காலத்தின் வழிகாட்டி. அது மெதுவாக பேசும். ஆனால் அது உண்மையாக பேசும். என் தங்கமே, நீ அழுத இரவுகளில் கூட உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற மெல்லிய ஒளி இருந்தது. அந்த ஒளி அணையவில்லை. அது இப்போது பெரிதாகி வருகிறது. நீ அதை உணர ஆரம்பித்துள்ளாய். பொற்காலம் என்பது வெளியுலக மாற்றத்திற்கு முன் உள் மாற்றம். நீ இப்போது பழைய பயங்களை விடுகிறாய். நான் முடியாது என்ற எண்ணத்தை கரைக்கிறாய். நான் தகுதியற்றவள் என்ற சுமையை இறக்குகிறாய். இந்த விடுதலையே புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் உருவாக்குகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் விரைவில் நடக்கப் போவது வெறும் அதிசயம் அல்ல. அது நீண்ட நாள் பொறுமையின் பலன். நீ காத்திருந்தாய். நீ கற்றுக்கொண்டாய். நீ வளர்ந்தாய். இப்போது வாழ்க்கை உன்னை அங்கீகரிக்கிறது. நீ உன் கண்ணீரை வெட்கப்பட வேண்டாம். அந்த கண்ணீர் உன் பலவீனம் அல்ல. அது உன் உண்மை. அது உன் மனித தன்மை. அந்த உண்மையிலிருந்து தான் உன் வலிமை பிறந்தது. இப்போது நீ அழுவது குறைந்து அமைதியாக சிரிக்க கற்றுக்கொள்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை பயப்படாதே. சில கதவுகள் மூடப்படலாம். சில மனிதர்கள் விலகலாம். அது இழப்பு அல்ல. அது இடம் காலியாக்கல். புதியதற்கு இடம் தேவை. அந்த இடம் இப்போது உருவாகிறது. நீ உன் உள்ளத்தில் மன்னிப்பு வளர்த்துக்கொள். உன்னை காயப்படுத்தியவர்களையும் உன்னை நீ காயப்படுத்திய தருணங்களையும் விடு. மன்னிப்பு உன் இதயத்தை லேசாக்கும். லேசான இதயத்தில் தான் மகிழ்ச்சி தங்கும். என் தங்கமே, பொற்காலம் என்பது பண வளம் மட்டுமல்ல, மனவளம். நீ அமைதியாக உறங்கும் இரவுகள். பயமின்றி எடுக்கும் முடிவுகள். நிம்மதியாக சுவாசிக்கும் காலை. இதுவே உண்மையான செழிப்பு. நீ இப்போது உன் மதிப்பை உணர ஆரம்பித்துள்ளாய். மற்றவர்கள் உன்னை பாராட்டுவதற்கு முன் நீ உன்னை பாராட்ட கற்றுக்கொண்டாய். இந்த சுய அங்கீகாரம் தான் உன் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, நீ இனி தனியாக இல்லை. உன் அனுபவங்கள் உன்னுடன் இருக்கின்றன. உன் கற்றல்கள் உன்னுடன் இருக்கின்றன. உன் உள்ளத்தின் தெய்வீக சக்தி உன்னுடன் இருக்கிறது. அந்த சக்தி உன்னை பாதுகாக்கிறது, வழிநடத்துகிறது. நீ உன் கனவுகளை மீண்டும் எடுத்து பாரு. அவற்றை தூசியில் இருந்து துடைத்து வெளிச்சத்தில் வையு. நீ இன்னும் தாமதமாகவில்லை. உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நீ தயாராக இருப்பது போதும்.
என் தங்கமே, உன் வாழ்க்கையை திறக்கும் பொற்காலம் உன் கதவின் முன் நிற்கிறது. அதை வரவேற்க நீ உன் இதயத்தை திறந்து வை. பயத்தை விடு. நம்பிக்கையை அணைத்துக்கொள். உன் கண்ணீருக்கு பதில் இப்போது நிம்மதி ஆகும். நீ அழுத இரவுகள் இனி உன் நினைவாக மட்டுமே இருக்கும். அந்த இருளை கடந்து வந்தவள் நீ. அதனால் தான் இந்த ஒளியை கையாள முடியும். உன் பாதையில் வெளிச்சம் விரிகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் அமைதியாக சொல்லு. நான் தயாராக இருக்கிறேன். நான் பயத்தை விடுகிறேன். நான் என் பொற்காலத்தை வரவேற்கிறேன். இந்த உறுதி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும். உன் மனதில் நன்றி வளரட்டும். உன் இதயத்தில் அமைதி நிலைக்கட்டும். உன் வாழ்க்கையில் வளம் விரியட்டும். நீ அழுத இரவுகளுக்கு இப்போது பதில் வருகிறது. உன் பொற்காலம் திறக்கிறது. உன் வாழ்வு புதிய ஒளியில் மலரட்டும். என் தங்கமே, இப்போது நீ நிற்கும் இந்த அமைதியான தருணம் சாதாரணம் அல்ல. நீ கடந்த பாதையை திரும்பி பார்த்தால் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை உணர்வாய். ஒரு காலத்தில் உன்னை உடைத்தது போல தோன்றிய அனுபவங்கள் இன்று உன்னை உருவாக்கிய சக்தியாக மாறியிருக்கின்றன. அந்த மாற்றம் மெதுவாக நடந்தது. ஆனால் அது ஆழமாக நடந்தது. நீ அழுத இரவுகளில் உன் தலையை தலையணையில் புதைத்து அமைதியாக கண்ணீர் வடித்தாய். யாருக்கும் சொல்லாமல் உன் வலியை உன் உள்ளத்தில் வைத்து கொண்டாய். அந்த மௌனம் வீணாகவில்லை. அந்த மௌனத்தில் நீ உன்னை சந்தித்தாய். உன் உண்மையான மனதை அறிந்தாய். உன் எல்லைகளை புரிந்தாய். உன் சக்தியை கண்டுபிடித்தாய். என் தங்கமே, பொற்காலம் என்பது வெளியுலக பாராட்டுகளால் மட்டும் வருவது அல்ல. அது உன் உள்ளத்தில் எழும் சுயமரியாதையால் தொடங்குகிறது. நீ இப்போது உன்னை குறைத்து பார்க்கவில்லை. உன் கண்ணீரை பலவீனமாக பார்க்கவில்லை. அது உன் பயணத்தின் ஒரு புனித அத்தியாயம் என்று ஏற்றுக்கொண்டாய். நீ முன்பு நம்பிக்கை வைத்தவர்கள் சிலர் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். சிலர் விட்டு சென்றிருக்கலாம். அந்த பிரிவுகள் உன்னை காலியாக்கியிருக்கலாம். ஆனால் அந்த காலியிடமே இன்று புதிய நம்பிக்கைக்கு இடமாக மாறியுள்ளது. சிலர் போக வேண்டியது போக வேண்டும். ஏனெனில் உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய ஆசீர்வாதங்கள் வரவேண்டும். என் தங்கமே, நீ உன் வலியை வெறுத்த காலம் இருந்தது. ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கும் நாட்கள் இருந்தது. ஆனால் இன்று நீ புரிந்துகொள்கிறாய், அந்த வலி உன்னை மென்மையாக்கியது. பிறரின் கண்ணீரை புரிந்து கொள்ளும் இதயத்தை கொடுத்தது. அந்த கருணை உன் மிகப்பெரிய செல்வம். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உருவாகி வருகிறது. நீ கவனித்திருக்கலாம், உன் எண்ணங்கள் மாறி வருகின்றன. முன்பு பயம் முதலில் வந்தது. இப்போது நம்பிக்கை மெதுவாக முன்னேறுகிறது. முன்பு சந்தேகம் அதிகமாக இருந்தது. இப்போது தெளிவு அதிகரிக்கிறது. இந்த உள் மாற்றமே வெளிப்புற மாற்றத்திற்கு அடித்தளம். என் தங்கமே, நீ உன் கனவுகளை விட்டுவிட நினைத்த தருணங்கள் இருந்தது. இனி கனவு காண வேண்டாம் என்று உன்னை சமாதானப்படுத்தி கொண்டாய். ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த கனவுகள் இன்னும் உயிருடன் இருந்தது. இன்று அவை மீண்டும் மெதுவாக உயிர் பெறுகின்றன. நீ மீண்டும் நம்ப கற்றுக்கொள்கிறாய். பொற்காலம் என்பது திடீர் சத்தமில்லாத வருகை. அது மெதுவாக உன் நாள்களில் நுழைகிறது. ஒரு நல்ல செய்தி, ஒரு எதிர்பாராத ஆதரவு, ஒரு சிறிய முன்னேற்றம். இந்த சிறிய மாற்றங்கள் சேர்ந்து பெரிய திருப்பமாக மாறும். என் தங்கமே, நீ இப்போது உன் மதிப்பை வெளிப்படையாக உணர ஆரம்பித்துள்ளாய். யாராவது உன்னை குறைத்து பேசினால் அது உன் உண்மையல்ல என்று புரிந்துகொள்கிறாய். யாராவது உன்னை சந்தேகித்தால் அது அவர்களின் பார்வை என்று அறிகிறாய். இந்த விழிப்புணர்வே உன் சுதந்திரம். நீ உன் வாழ்க்கையில் அமைதியை முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்துள்ளாய். அன்னெசசரி சண்டைகள், தேவையற்ற விளக்கங்கள், பயனற்ற வாதங்கள் இவைகளை மெதுவாக விட்டு வருகிறாய். இந்த அமைதி உன் உள்ளத்தை வலுப்படுத்துகிறது. வலுவான உள்ளம் எந்த வெளிப்புற சூழலையும் சமாளிக்க முடியும். என் தங்கமே, நீ உன் கண்ணீரை நினைத்து இப்போது வெட்கப்பட வேண்டாம். அந்த கண்ணீர் உன்னை சுத்தப்படுத்தியது. அது உன் இதயத்தை கடினமாக்கவில்லை, மாறாக மென்மையாக்கியது. அந்த மென்மை தான் உன் உண்மையான வலிமை. இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள். சில நேரங்களில் மாற்றம் ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றலாம்.
ஆனால் அந்த குழப்பம் புதிய ஒழுங்கிற்கு வழி செய்கிறது. பழையது சிதைந்தால் தான் புதியது கட்டப்பட முடியும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எடு. இனி நான் என்னை குறைத்து பார்க்க மாட்டேன். இனி நான் என் கண்ணீரை மறைக்க மாட்டேன். இனி நான் என் கனவுகளை ஒதுக்க மாட்டேன். இந்த உறுதி உன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும். நீ உன் மனதை அன்பாக நடத்த ஆரம்பி. தவறு செய்தால் உன்னை கடுமையாக குறை கூறாதே. மெதுவாக கற்றுக்கொள். வளர்ச்சி ஒரு பயணம், அவசரமில்லை. உன் வேகம் உனக்கே உரியது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை திறக்கும் பொற்காலம் உன் கதவின் முன் காத்திருக்கிறது. அதை உள்ளே வரவிட உன் இதயத்தை திற. உன் நம்பிக்கையை உயர்த்து. உன் பயத்தை விடு. உன் கண்ணீருக்கு இப்போது நிம்மதி பதிலாக வருகிறது. நீ ஒரு காலத்தில் இருளை மட்டுமே பார்த்தாய். இன்று நீ அந்த இருளை கடந்து வந்த ஒளியை பார்க்கிறாய். அந்த ஒளி வெளியிலிருந்து அல்ல, அது உன் உள்ளத்திலிருந்து வருகிறது. நீதான் அந்த ஒளி. என் தங்கமே, உன் பாதையில் வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள். சிறியதாக இருந்தாலும் அதை கொண்டாடு. பெரியதாக இருந்தாலும் அமைதியாக நன்றி கூறு. நன்றி உன் வாழ்வில் மேலும் நல்லதை ஈர்க்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்கிறாய். பிரச்சனை என்று பார்த்ததை பாடம் என்று பார்க்கிறாய். இழப்பு என்று நினைத்ததை விடுதலை என்று பார்க்கிறாய். இந்த பார்வை மாற்றமே உன் பொற்காலத்தின் அடையாளம். என் தங்கமே, உன் உள்ளத்தில் அமைதியாக சொல்லு. நான் தகுதியானவள். நான் வலிமையானவள். நான் என் பொற்காலத்தை வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் ஆற்றலை உயர்த்தும். உன் அழுகை முடிந்தது. உன் காத்திருப்பு நிறைவடைகிறது. உன் நம்பிக்கை பலன் தருகிறது. உன் வாழ்க்கை புதிய ஒளியில் மலர்கிறது. உன் பொற்காலம் திறக்கிறது. உன் இதயம் சிரிக்கிறது. உன் நாட்கள் நிம்மதியாக விரிகின்றன. உன் பயணம் இப்போது ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் தங்கமே, இப்போது நீ உணராமல் இருந்த பல உண்மைகள் உன் மனதில் தெளிவாக ஆரம்பிக்கின்றன. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க வந்தது என்பதை நீ மெதுவாக புரிந்து கொள்கிறாய். முன்பு அந்த அனுபவங்கள் சுமையாக தோன்றியது. இன்று அவை உன் வலிமையின் சான்றாக தெரிகின்றன. நீ அழுத அந்த இரவுகளில் கூட உன் உள்ளத்தில் ஒரு சிறிய தீபம் அணையாமல் இருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றிய தருணத்திலும் அந்த ஒளி முழுவதுமாக அணையவில்லை. அந்த ஒளியே உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே இப்போது பெரிதாகி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய தயாராக இருக்கிறது. என் தங்கமே, பொற்காலம் என்பது வெளியில் இருந்து யாரோ கொண்டு வந்து தருவது அல்ல. அது உன் உள்ளத்தில் நீ உருவாக்கிய நிலையின் வெளிப்பாடு. நீ பொறுமையாக காத்தாய். நீ உன்னை சீரமைத்தாய். நீ உன் மனதை பலப்படுத்தினாய். இந்த உள் தயாரிப்பின் பலனே வெளிப்புற ஆசீர்வாதம். நீ முன்பு உன்னை குற்றம் சாட்டியிருக்கலாம். ஏன் நான் இப்படிச் செய்தேன் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ அறிகிறாய், அந்த முடிவுகள் கூட அந்த தருணத்தில் உனக்கு தெரிந்த சிறந்த தேர்வுகள். நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டால் உன் இதயம் லேசாகும். லேசான இதயத்தில் தான் மகிழ்ச்சி தங்கும். என் தங்கமே, நீ ஒரு காலத்தில் பிறர் அங்கீகாரத்திற்காக காத்திருந்தாய். யாராவது பாராட்டினால் தான் நான் மதிப்புள்ளவள் என்று எண்ணினாய். இன்று அந்த நிலை மாறுகிறது. நீ உன்னை நீயே அங்கீகரிக்கிறாய். நான் போதுமானவள் என்று உன் உள்ளத்தில் உறுதியாக சொல்கிறாய். இந்த சுய அங்கீகாரம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ இனி உன் கண்ணீரை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் பயணத்தின் ஒரு புனித அத்தியாயம். அந்த கண்ணீர் உன் மனதை கடினமாக்கவில்லை. மாறாக, அது உன்னை கருணையுள்ளவளாக மாற்றியது. பிறர் வலியை புரிந்து கொள்ளும் இதயத்தை அது உனக்கு கொடுத்தது. அந்த கருணை உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை ஈர்க்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்படும் மாற்றங்கள் சில நேரங்களில் நம்ப முடியாதபடி தோன்றலாம். நீ இவ்வளவு நாளாக காத்திருந்த பதில்கள் மெதுவாக வெளிப்படலாம். சில வாய்ப்புகள் திடீரென்று திறக்கலாம். சில தடைகள் தானாக விலகலாம். இது அதிசயம் அல்ல. இது நீண்ட நாள் உன் உழைப்பின் மற்றும் பொறுமையின் பலன். நீ இப்போது உன் எண்ணங்களை கவனமாக தேர்வு செய்கிறாய்.
முன்பு பயம் உன் சிந்தனையை வழிநடத்தியது. இன்று நம்பிக்கை மெதுவாக முன்னிலை பெறுகிறது. நான் முடியாது என்ற எண்ணம் மெதுவாக நான் முயற்சிப்பேன் என்ற உறுதியாக மாறுகிறது. இந்த மாற்றமே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் விலகியது உன் இழப்பு அல்ல. அது உன் உயர்விற்கான இடம் உருவாக்கப்பட்டது. எல்லோரும் உன் அடுத்த கட்டத்திற்கு வர முடியாது. சிலர் ஒரு அத்தியாயத்திற்கே உரியவர்கள். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் உன் மனம் அமைதியாகும். நீ இப்போது உன் எல்லைகளை தெளிவாக வரைய ஆரம்பித்துள்ளாய். யார் உன் அமைதியை குலைக்கிறார்கள் என்பதை அறிகிறாய். யார் உன் ஆற்றலை உயர்த்துகிறார்கள் என்பதையும் உணர்கிறாய். இந்த விழிப்புணர்வு உன் பொற்காலத்தின் அடையாளம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை இனி பயத்தின் அடிப்படையில் அல்ல, விழிப்புணர்வின் அடிப்படையில் நடத்த ஆரம்பித்துள்ளாய். முன்பு நீ அவசர முடிவுகள் எடுத்தாய். இன்று நீ சிந்தித்து முடிவு செய்கிறாய். முன்பு நீ மற்றவர்களின் வார்த்தைகளால் குலைந்தாய். இன்று உன் உள்ளத்தின் குரலை கேட்கிறாய். பொற்காலம் என்பது திடீர் வெடிப்பு அல்ல. அது மெதுவான மலர்ச்சி. ஒரு பூ மலரும்போது சத்தமில்லை, ஆனால் அதன் வாசனை முழு சூழலையும் மாற்றும். அதுபோல உன் வாழ்க்கை மெதுவாக மலர்கிறது. அதன் விளைவு பெரிதாக இருக்கும். என் தங்கமே, நீ உன் பயணத்தை மதிக்க ஆரம்பித்துள்ளாய். உன் வேகத்தை ஒப்பிடாமல் உன் முன்னேற்றத்தை கொண்டாடுகிறாய். நேற்று இருந்ததைவிட இன்று சிறிது நல்லது என்றால் அது போதும் என்று நீ புரிந்து கொண்டாய். இந்த சமநிலை உன் மனதை உறுதியாக வைத்திருக்கும். நீ இப்போது உன் கனவுகளை மீண்டும் எழுப்புகிறாய். அவற்றை பயத்தால் அடக்காமல் நம்பிக்கையால் வளர்க்கிறாய். உன் உள்ளத்தில் அந்த கனவுகளுக்கு இடம் கொடுக்கிறாய். அந்த இடம் தான் ஆசீர்வாதங்கள் நுழையும் வாயில். என் தங்கமே, நீ இனி தனியாக இல்லை. உன் அனுபவங்கள் உன்னுடன் இருக்கின்றன. உன் கற்றல்கள் உன்னுடன் இருக்கின்றன. உன் உள்ளத்தின் தெய்வீக சக்தி உன்னுடன் இருக்கிறது. அது உன்னை வழிநடத்துகிறது, காக்கிறது, உயர்த்துகிறது. நீ உன் வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றங்களை அன்புடன் ஏற்றுக்கொள். சில நேரங்களில் அது உன் கற்பனைக்கும் மேலாக இருக்கலாம். அதற்கு நீ தகுதியற்றவள் அல்ல. நீ அதற்காகவே தயாராகினாய். என் தங்கமே, உன் கண்ணீருக்கு இப்போது பதில் வருகிறது. உன் காத்திருப்புக்கு நிறைவு வருகிறது. உன் நம்பிக்கைக்கு பலன் வருகிறது. உன் மனதில் அமைதி மலர்கிறது. உன் இதயத்தில் மகிழ்ச்சி குடியிருக்கும். நீ உன் உள்ளத்தில் அமைதியாக சொல்லு, நான் என் பொற்காலத்தை வரவேற்கிறேன். நான் என் வாழ்க்கையின் நல்லதை ஏற்கிறேன். நான் என் வலியை வெற்றியாக மாற்றியவள். இந்த உறுதி உன் வாழ்வில் ஒளியை நிரப்பும். உன் பாதையில் இப்போது வெளிச்சம் விரிகிறது. உன் இருள் கடந்தது. உன் பயம் கரைந்தது. உன் நம்பிக்கை வலுவானது. உன் பொற்காலம் முழுமையாக திறக்கிறது. உன் வாழ்க்கை புதிய அர்த்தம் பெறுகிறது. உன் இதயம் நிம்மதியாக சிரிக்கிறது. உன் நாள்கள் ஆசீர்வாதமாக மாறுகின்றன.